கிறிஸ்துக்குள் மிக அன்பாக எழுதப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளை, நம்ம எலிஷாஸ் மிரக்கல் அந்த தலைப்புல நம்ம படிச்சிருக்கோம். அதுல போன கிளாஸ்ல நம்ம ஆரம்பிச்சது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ல இருந்து நடக்கிற விஷயத்த நம்ம ஆரம்பிச்சோம். 2 ராஜாக்கள் 4ல இருந்து 4ஆம் அதிகாரம் 8ல இருந்து. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது, அங்க ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, அதை ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சோம். அந்த ஸ்திரீ என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிஷா இந்த ஸ்திரீ எங்க வாசம் பண்ணுது அப்படின்னாக்கா, சூனேம் அப்படின்ற இடத்துல இந்த பெண்ணு வாசம் பண்ணுது. அந்த வழியா எலிஷா போகும்போதெல்லாம் இந்த பெண் என்ன பண்ணிருக்குதுனாக்கா, எலிஷாவை பார்த்துருக்குது. பார்த்துட்டு எலிஷாவை என்ன பண்ணிருக்குதுன்னா, இந்த பெண்ணு இன்சிஸ்ட் பண்ணிருக்குது. இல்லைன்னா எலிஷா ஃபோர்ஸ் பண்ணிருக்குது. எதுக்குன்னா, எங்க வீட்டுல என்ன பண்ணோம், அந்த வழியா போகும்போது, இவங்க வீட்டு வழியா போகும்போது அங்க நிறுத்தி சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லி எலிஷாவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிருக்குது. அப்போ அந்த ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எலிஷா என்ன பண்றாருனாக்கா, அவங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு அவரு ஆரம்பிக்கிறாரு. அதுவும் இந்த எப்பெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த வழியாய் போகும்போது எல்லாமே எலிஷா அந்த வீட்டுல சாப்பிட்டு தான் போறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம இதை ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கிரேட், அந்த எதுக்கு அந்த வார்த்தை சொன்னாங்க அப்படின் போது, அந்த பெண்ணு யார் அப்படின்னாக்கா, நல்லா வெல்தி, ஃபர்ஸ்ட் நல்லா வெல்தியா இருக்கிற ஒரு பெண்ணா இருக்குது. வயசான பெண் இல்ல, அதே போல நல்ல ஒரு குணம் இருக்கிற ஒரு ஸ்திரீ அந்த பெண்ணு இருக்குது. அப்ப அந்த குணம் இருக்கிற ஸ்திரீ என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, தேவனுடைய மனுஷனா இருக்கிற எலிஷா அந்த இடத்துல போகும்போது, கண்டிப்பா நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கிறோம், அவருக்கு சாப்பாடு, தங்குற இடம், இதெல்லாமே அந்த பக்தர்கள் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்க யாருன்னா அவங்களுக்கு உபசரிச்சாக்கா, அந்த உபசரிப்புல தான் அவங்க தங்குவாங்க, அந்த உபசரிப்புல தான் அவங்க சாப்பிடுவாங்க. எலிஷா கூட அந்த மாதிரி ஆள்தான். அப்படி போகும்போது இந்த பெண் என்ன பண்ணிருக்குனாக்கா, எலிஷாக்கு உபசரிச்சிருக்குது. அது விஷயத்த நம்ம போன கிளாஸ்ல படிச்சோம். படிச்சுட்டு என்ன பாடம், என்ன லெசன் நம்ம என்ன பண்ணோம், அது போன கிளாஸ்ல நம்ம படிச்சுட்டோம். அப்ப இன்னைக்கு எங்க நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிச்சுட்டு நம்ம 9 படிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது, அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே தங்குவான். அப்ப நம்ம இது கூட என்னவோ படிச்சோம். இந்த பெண்ணுக்கு என்ன அந்த மாதிரி ஒரு ஆசை என்ன, இல்ல அந்த மாதிரி என்ன அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பெண்ணு தேவனுடைய வசனத்தை அதிகமாய் நேசிக்கிற ஒரு பெண்ணா இருக்குது. அப்போ அந்த நேசிக்கிற பெண்ணா இருக்கிறதுனால நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னாக்கா, நம்ம கீழே படிச்சோம், ஒருவேளை எலிஷா வராத காலகட்டம், ஏதாவது காலகட்டம் எலிஷா வரல அப்படின்னாக்கா, இந்த பெண்ணு என்ன பண்ணோம், எலிஷா கிட்ட போயிட்டு அந்த வீட்டுக்காரர் சொல்றாருல, இன்னைக்கு சபத்து நாளும் இல்ல, முழு நியூ மூன் கூட இல்ல, நீ எதுக்கு அவ்வளவு தூரம் போற. அப்புறம் இந்த பெண்ணு எலிஷா என்ன பண்ணிருக்குது, போய் பார்த்துருக்குது. அப்பனா சத்திய வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பெண்ணு. அது மாத்திரமல்ல, சத்திய வசனத்தை பிரசங்கம் பண்ணும் போது அந்த பிரசங்கம் பண்றவங்களை ஆதரிக்கிறது. அது இந்த இடத்துல என்ன காமிக்க தெரியுமா, ஒரு பிரசங்கம் பண்றவங்களுக்கு நம்ம நல்லா உபசரிக்கிறோம், நல்லா அவங்க நல்லா நம்ம கவனிக்கிறோம். அது இந்த இடத்துல என்ன காமிக்கிறது தெரியுமா, அது இந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு இன்னொரு என்ன கூட இருக்குது, அந்த பெண்ணுடைய சிந்தனை இன்னொரு என்ன கூட இருக்குது. இந்த எலிஷாவை இங்கே இப்படி அது என்ன சொல்லலாம், இந்த கூப்பிட்டு சாப்பிட கொடுக்கல, அதுக்கு பின்னாடி இன்னொரு மைண்ட் இருக்கிறது. ஒண்ணு சத்தியவசனம், அது கேட்குது, அது சத்தியவசனத்துக்கு நல்ல வாஞ்சியா இருக்குது. அடுத்தவருடைய எண்ணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த சத்தியவசனங்கள் என்ன ஆகணும், இன்னொருத்தருக்கும் இந்த சத்தியவசனங்கள் பிரசங்கம் பண்ணப்படணும். அப்பனா இந்த சத்தியவசனங்கள் பிரசங்கம் பண்ணப்படணும்னு சொல்லும் போது, அது யாரு பிரசங்கம் பண்றாரு, என்ன பண்ண இருக்கு, அவர் கொஞ்சம் பெலனா ஆகணும். அப்படி இருந்து நல்லா பெலனா சாப்பிட்டு, அப்புறம் படிக்கும்போது அடுத்த வருஷம் படிக்கும்போது தெரியும், வீட்டுல தங்கி மேலே என்ன பண்ணுறது, வீடு மேலே ஒரு ரூம் செய்து கொடுத்துருது, அங்க ஒரு பெட்டு போடுது, அப்புறம் ஒரு லேம்ப் விளக்கு ஒன்று வச்சு கொடுக்குது,
என்னங்களா வருவரு, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் அவருடைய பிரசங்கத்துக்கு என்ன அவரு தயாராயிட்டு போய் பிரசங்கத்தை அவரு பண்ணணும். அப்ப நான் இன்டைரக்டா அது மைண்ட்ல என்ன அப்படின்னாக்கா, தேவனுடைய வசனம் என்ன ஆகக்கூடாது, எங்கேயுமே தடைப்படக்கூடாது. அந்த வசனம் போய் பிரசங்கம் பண்ற ஆளு நல்ல பலமா இருந்தாக்கா அந்த வசனங்கள் பிரசங்கம் பண்ணப்படும். அந்த எண்ணம் கூட அதுக்குள்ள அந்த பெண்ணுக்குள்ள இருக்குது. ஜஸ்ட் ஒரு வசனம் வாசிக்கல பாருங்க. இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னாக்கா, she was interested to promote the word of God. அது இங்கிலீஷ்ல கொஞ்சம் நல்லா அந்த லாங்குவேஜ் வந்துடும். she is interested to promote the word of God. பாருங்க, அது வந்து வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4 அதிகாரம், 1 பேதுரு 4 அதிகாரம் 10-11. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த வசனத்தை அப்படி நீங்க அந்த பெண்ணு கேட்க போறீங்கள, என்ன சொல்றாங்களா பாருங்க, அதுக்கு ஒரு நல்ல ஈவு கிடைச்சிருக்குது, அதுக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்குது, ஒரு கிஃப்ட். அவ என்ன பண்ணி இந்த கிஃப்ட பாருங்க, அது இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணும்போது அது என்ன காமிச்சதுனாக்கா, இந்த பெண்ணு யாருங்களா நல்ல ஒரு உக்ரானக்காரி. என்னன்னா இது தெரிஞ்ச ஒரு கிஃப்ட இந்த வசனங்கள் பிரசங்கம் பண்ணப்படுறதுக்காக அந்த கிஃப்ட் என்ன பண்ணுது, அவருக்காக இன்னொருத்தருக்காக யூஸ் பண்ணுது. இதெல்லாம் உக்ரக்காரன் இல்ல பாருங்க, இயேசு நம்பி வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் இருக்கும். இந்த கிஃப்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வேலைகள் என்ன ஆகணும், அது பப்ளிஷ் ஆகணும், அந்த வேலைகள் பரவணும், அந்த வேலைகள் ரொம்ப அதிகமாகணும். அப்பனா நமக்கு வச்சிருக்கிற எல்லா திறமை, எல்லா கிஃப்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, தேவனுடைய வேலையை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்ப இது யாருனாக்கா நல்ல உக்ரனக்காரி. அடுத்து பாருங்க, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த வசனத்துல இந்த பெண்ணுடைய எல்லா கேரக்டரும் வந்துச்சு. அப்புறம் என்ன பாருங்க, ஒருத்தருக்கு வந்து என்ன டேலண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இருக்கிற ஒரு கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பிரசங்கம் பண்றதோட கிஃப்ட் இல்லாம். அவ என்ன சொன்னாரு, பிரசங்கம் பண்றதோட கிஃப்டா, அப்படி என்ன பண்ண, தேவனுடைய வசனத்தின் ஆதாரத்தின் மேல நீ என்ன பண்ண, பிரசங்கத்தை பண்ணு. அப்படி சொல்ல பாருங்க, யாருக்குல சர்வ் ஒன் ஓவர் சர்வ்ஸ், யாருன்னா போய் சேவை செய்யறாங்க பாருங்க, அந்த சேவை என்ன பண்ணலாம், அந்த சேவகை செய்யறவங்க அந்த சேவகத்தை செய்யணுமா, செய்யணும் சொல்லி எப்படி சொல்றாங்க தெரியுங்களா கூடவே. இப்போ ஒரு சர்வ் பண்றாரு. இப்ப இந்த பெண் எடுத்துக்கோங்க, இப்ப எலிஷா வந்து பேசுறவர், இந்த வசனத்துக்கு எலிஷா யாருங்க, இப்போ வசனத்தை பேசுறவர். அப்பனா பேசுறது என்ன பண்ணணும், வசனத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும். யாரு, எலிஷா. இப்ப இந்த பெண் என்ன பண்ணுது, சர்வ் பண்ணுது. இப்போ அப்ப நீங்க சர்வ் பண்ணும்போது என்ன சொல்ல பாருங்க, அடுத்தது அடிப்படைங்களா, ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். என்ன சொல்றாங்களா, ஒருத்தர் உதவி செய்தால் அந்த உதவி அவர் எப்படி உதவி செய்ய முடியும் அவரால் ஃபர்ஸ்ட். இப்ப இந்த பெண்ணு இந்த வெள்ளியா இருக்கிறதுக்கு காரணம் யாரு, இந்த பெண்ணு இந்த மாதிரி வெள்ளியா இருக்கிறதுக்கு காரணம் யாரு, நல்ல வெள்ளியா இருக்கிறது பெண்ணு. வீடு இருக்குது, வீட்டு மேல ஒரு ரூம் கட்டி தருது, எலிஷா போகும் போதெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுக்குது, அவருக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்க தானே, 2 இடத்துல தெரியும் வேலைக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஒன்னு வந்து அந்த கழுதை அனுப்புறா பாருங்க, இந்த பெண்ணை கொண்டு போட்டு ஒரு கழுதை அனுப்புறா பாருங்க, வேலைக்காரங்க கொடுத்து அனுப்புறாரு. அவங்க பையன் அந்த தோட்டத்துக்கு போறான் தெரியுங்களா, அந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பாட்ட தோட்டத்துல இருப்பாங்க பையன். அப்போ அப்பாட்ட சொல்லுவான், கம்ப்ளைண்ட் கொடுப்பான், ஏதாவது முடியலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பான். அப்ப என்ன பண்றாங்க அப்பா, சில இடத்துல வந்து தலையில அடிப்பட்டதுன்னு சொல்லி இருக்கும் சில டிரான்ஸ்லேஷன்ல, அது அங்க வரும்போது படிச்சுக்கலாம். அப்போ அவங்க அப்பாட்ட போய் சொல்லுவான், அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த பையனை அவங்க அம்மா கிட்ட அனுப்பிச்சிடுவாரு. அப்பனா நல்ல வெல்டி பர்சனிங்க. அப்பனா இந்த ஒரு வெல்டி, இந்த ஒரு படம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு, இந்த பிளஸிங் எப்படி வந்துச்சு அவங்களுக்கு. அதான் சொல்றாரு, ஒருத்தர் சர்வ் பண்ணும் போது
தேவன் என்ன பலத்தினால அவருக்கு கொடுத்திருக்கிறாரோ, strength that God supplies. தேவன் என்ன கொடுத்தாரோ என்ன பண்ணும், அதுல இருந்து அப்பனா தேவன் கொடுத்ததுல இருந்து என்ன பண்ணலாம் ஒருத்தருக்கு. அப்ப நீ சேவக செய்யறாளா, உன்கிட்ட சேவக செய்யற மாதிரி இருக்குதா உங்ககிட்ட? அப்ப கொடுத்தது யாரு? தேவன். அப்ப என்ன பண்ண, தேவன் கொடுத்தத உங்களுடைய பலன் என்னவோ அந்த பலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண, நீ அதை சர்வ் பண்ணு. அப்ப வந்து இந்த பெண்ணுடைய கேரக்டர் சர்வ் பண்றாரு எலிஷா. இந்த பெண்ணு வசனத்துல எலிஷா வேலை செய்யறாரு. இந்த பெண்ணுக்கு வசனம் இல்ல, அந்த வசனத்தை வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணுது, இது சர்வ் பண்ணுது. எப்படி சர்வ் பண்ணுதுன்னாக்கா, தேவன் அதுக்கு எவ்வளவு பலம் கொடுத்திருக்காரோ அந்த பலத்துல என்ன பண்றது, தேவனுக்கு அது சர்வ் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு சர்வ் பண்ற பெண்ணு தான் இந்த பெண்ணு. ஆயிடுச்சுங்களா? அடுத்தது பாருங்க, எப்படி சொல்றேன்னா, she made no excuses. இப்ப இந்த பெண்ணு இப்போ எலிஷா வரும்போது இப்போ இப்படி சொல்லா பாருங்க, ஏதோ ஒரு வாரம் சொல்லிட்டோம், என்ன பண்ணுங்க இந்த பக்கம் வந்தாக்கா சாப்பிட்டு போங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம். இப்போ இது தொடர்ச்சியா வந்தா எப்படி இருக்கும்? எலிஷா வந்து வார வாரம் வரான்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் இந்த பெண்ணுக்கு? எப்படி இருக்கும்? ஏதோ ஃபீல் பண்ணிருக்குமா? அது பாருங்களா, she served Elisha without excuses. அப்புறமா she was available all times. பாருங்க, எந்த எக்ஸ்கியூஸ் இல்ல. நம்ம என்ன சொல்லுவோம், இப்ப நம்ம சொல்றோம் வீட்டுல இருக்கீங்களா வர அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நான் வந்து எங்க போயிட்டேன், நான் வந்து எங்க போயிட்டு இருக்கிறேன், நான் வந்து அங்க போயிட்டு இருக்கிறேன், நான் இங்க வீட்லயே இல்ல. நம்ம சொல்லுவேன். இது எப்ப அப்படி சொல்லியிருக்குமா எலிஷாக்கு? எலிஷா வர காலகட்டத்தில் எப்பாவது இந்த பெண்ணு நான் அவைலபிலிட்டி, இந்த பெண் அங்க இல்லாம இருந்திருக்குமா? இல்லாம இருக்கிறது ஏதாவது காரணம் சொல்லியிருக்குமா? எக்ஸ்கியூஸ் சொல்லியிருக்குமா? நான் இன்னைக்கு இல்ல, நான் வந்து அங்க போயிட்டேன், ஏதாவது சொல்லியிருக்குமா? பாருங்களா, she served Elisha without excuses. எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் இல்ல. இது யார் சொல்றது அப்படின்னாக்கா, இது எலிசா சொல்றாரு இந்த பெண்ணுக்கு. அது 13 படிங்களா, அதுலயே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். என்ன நீங்க வேற கான்செப்ட் என்ன சொல்றாரு எலிசா சொல்றாரு, ஏமா இவ்வளோ ட்ரபிள் எங்களை நீங்க கேர் பண்றதுக்காக இவ்வளோ ட்ரபிள் நீ எடுத்திருக்கிறியே. எலிசா கேட்கிறாரு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பொண்ணு ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிருக்குமா? எக்ஸ்கியூஸ் சொல்லிருக்குமா? பாருங்க, எந்த எக்ஸ்கியூஸ் இல்ல. அவைலபிள் இல்லாம இருந்திருக்குமா? எலிசா வரும்போது இப்படி வரும்போது ஓடி இருக்குமா? பாருங்க, எந்த எக்ஸ்கியூஸ் இல்ல. எலிசா வரும்போதெல்லாம் she is available. அப்ப எலிசா சொல்றாரு, எங்களை கேர் பண்றதுக்காக நீ இவ்வளவு ட்ரபிள் நீ எடுத்திருக்கிறிய. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்து எலிசா ஒரு 3 டைம் வந்துட்டாரு, 4 டைம் வந்துட்டாரு, 5 டைம் வந்துட்டாரு. நமக்கு என்ன ஓகே வந்து இருந்தாக்கா, யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்து நேரம் வச்சுக்கோங்களேன் சாப்பிடறதுக்கு, நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு என்ன ஆகலாம்? நமக்கு மூஞ்சில ஏதாவது ஒரு சலிப்பு தன்மை தெரியுமா? தெரியாதுன்றீங்களா? இப்போ யாருன்னா இல்ல சரியா நான் என்ன பண்ணுவோம், டெய்லி அவங்க வீட்டுக்கு வருவோம் சாப்பாடுக்கு அப்புறமா. என்ன நமக்கு ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்தாக்கா சலிப்பாடு இல்ல. அப்போ இவர் சொல்லுவோம் இன்னொரு பேசுறாரு. இதே டிரான்ஸ்லேஷன் நீங்க படிக்கும் போது வேற டிரான்ஸ்லேஷன் எடுத்து பேசுறாருல, யூ ட்ரீட்டட் அஸ் வித் கிரேட் ரெஸ்பெக்ட். அந்த டிரான்ஸ்லேஷன் நீங்க படிச்சீங்கன்னாக்கா, நீங்க எங்களை கேர் பண்றதுக்காக இவ்வளவு ட்ரபிள் நீ எடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் பேசும். இன்னொரு என்ன சொல்லுவாருனாக்கா, நீ எங்களை எப்படி கேர் பண்ண வித் கிரேட் ரெஸ்பெக்ட். அப்ப எப்படி உபசரிச்சு நினைச்சுப்பாருங்களேன். ஒரு நாள் வந்து ஓடி வந்து கை கழுவ தண்ணி கொடுத்துட்டு அடுத்த நாள் கை கழுவ தண்ணி கேட்டா என்ன சொல்லணும்? நாங்க புது என்ன பண்ணுவாங்க, புது வாஷ் கழுவிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோமா? பாருங்க, வித் கிரேட் ரெஸ்பெக்ட். இது அதை சொல்லல, இந்த உமன் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஆர்டினரி உமன் அல்ல இது. அதுக்கு சொல்றாரு கிரேட் உமன். பைபிள் என்ன ஆயிடுச்சு அந்த பெண்ணை பத்தி, அந்த பெண்ணுடைய டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடியே, அந்த பெண்ணை யாரு என்ன பண்ணிச்சுன்னு எழுதுறதுக்கு முன்னாடியே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு எழுதும் போதே, இது கிரேட் உமன். ஏன் கிரேட் உமன் இல்ல? ஏன்னா எந்த இடத்திலும் முகம் சுளிக்காமல், எந்த இடத்திலும் ஒரு சலிப்பு தன்மை வராமல், எலிஷா எப்பெல்லாம் அந்த பக்கம் வந்திருக்கிறாரோ அப்ப எல்லாமே எலிஷா என்ன பண்ணிருக்கு இந்த பெண்ணை அதுக்கு உபசரிச்சு இருக்குது. அதான் எலிசா சொல்வாரு, என்ன எவ்வளவு ரெஸ்பெக்டோட என்ன பண்ணிருக்கிறீங்களா ட்ரீட் பண்ணிருக்கிறேன், நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. அப்பனா அவ்வளவு ரெஸ்பெக்ட் என்ன பண்ணிருக்குது எலிசா வந்து ட்ரீட் பண்ணிருக்கிறவரு பெண். ஆக்சுவலா நெக்ஸ்ட் வாங்க, இப்போ அடுத்த வசனம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பாருங்க, இப்போ இது கூட என்ன பண்ணனாக்கா, பாருங்க, இந்த பெண்ணு இந்த மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணதுனால எலிசாவை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, she became a vibrant testimony. ஒரு எல்லாரும் நிலை கொள்ற மாதிரி ஒரு டெஸ்டிமனி இந்த பெண்ணு. அந்த மாதிரி டெஸ்டிமனி மாத்திரம் இல்ல, she became a source. யாருக்குங்களா? எலிசாவுடைய டிராவலிங்க்கு இந்த பெண்ணு தான் ஒரு சோர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப இவ்வளவு பண்ணிச்சு இந்த பெண், இவ்வளவு பண்ணிச்சு தெரியுங்களா? இந்த பண்ணதுல அதோட கேரக்டர் இன்னொரு பக்கம் தெரியும். ஏன் she is great அப்படின்னாக்கா, இப்ப நீங்க 9 படிங்க. இப்போ 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பாருங்க, இப்போ இந்த பெண்ணு அதே அத்தாரிட்டி எடுத்திருக்கலாமா? இப்போ அதுவே இப்போ இந்த சாப்பாடு கூப்பிட்டு போட்டுச்சு இல்ல, இது புருஷன் தெரியாம போட்டிருக்குமா? இப்போ தங்க வைக்குது இல்ல, இது வந்து எப்படி கேக்குதுங்களா? பாருங்க, அவன் புருஷன்ட்ட கேக்குது, என்ன கேக்குதுங்களா? பாரு, இவரை பார்த்தாக்கா நமக்கு தெய்வ மனுஷன் மாதிரி நல்லாவே தெரியுது. இந்த மனுஷன் வந்து தங்கத்துக்கு என்ன இல்லைங்க, நம்ம என்ன பண்ணலாம்? அவருக்கு ஒரு இடத்த நம்ம ரெடி பண்ணலாம். அப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, அந்த ஒரு அத்தாரிட்டி, அந்த ஹஸ்பண்ட் மேல இருக்கிற ஒரு ரெஸ்பெக்ட், அந்த ஹஸ்பண்ட் மேல இருக்கிற ஒரு ஹானர் என்ன பண்ணிச்சுக்கலாம்? அந்த ஒரு டிசிஷன் யார் எடுக்கணும்? டிசிஷன் யார் மேல விட்டுச்சது? பாருங்க, ஃபைனல் டிசிஷன் அவரு. புரியுதா? நம்ம புருஷன் இல்ல. ஏன் கிரேட் இது? ஒரு தேவனுக்கு மட்டும் இல்ல, தன் புருஷன் கூட ஒரு வேலை செய்யணும்னு சொல்லும் போது அந்த வேலையுடைய ஒரு ஆலோசனை யாரு கொடுக்குது அப்படின்னாக்கா, இந்த பெண்ணுக்கு ஆலோசனை கொடுக்குறது. ஆனா இந்த பெண்ணு ஆலோசனை கொடுத்துட்டு தீர்மானம் யாருக்கு இல்ல, யாரு டிசைடிங் அத்தாரிட்டி யாரு? புரியுது இல்ல? அப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த பெண் யாரு? டிசைடிங் அத்தாரிட்டி யார்கிட்ட கொடுத்துச்சது? லைஃப் ஃபைனல் டிசிஷன் வீட்டுக்காரர்கிட்ட. அவ வேணாம்னு சொல்லிட்டா, வேண்டாம், வேணும்னு சொல்லிட்டா, சரி. இப்ப இந்த பெண்ணு இந்த ரிக்வெஸ்ட், அந்த ரிக்வெஸ்டும் அந்த டிசிஷன் புருஷன் கொடுத்திருக்கும் போது அந்த புருஷன் வேணாம்னு சொல்லுவாரா? சொல்லுவாரா? ஏன் சொல்ல வேணாம்னு சொல்ல மாட்டாரு? ஏன்னா இந்த பெண்ணுடைய அந்த ஒரு கேரக்டர், இதுடைய அந்த புருஷனுக்கு அது நடந்துக்கிற விதம் எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, she politely involved him in this. மெதுவா அவங்க புருஷனையே இதுக்குள்ள என்ன பண்ணிச்சு, அப்படி சொல்லுமா, இன்வால்வ் பண்ணிச்சு. இன்வால்வ் பண்ணி என்ன பண்ணிச்சு அப்படின்னாக்கா, ஃபைனல் டிசிஷன் அவுட் அவுட்டுச்சு. இப்ப அவர் என்ன பண்ணாருனாக்கா, இந்த மாதிரி ஒரு கீழ்ப்படிஞ்ச மனைவி கேட்டாக்கா யார் செய்ய மாட்டாங்க சொல்லுங்க? இந்த காலத்துல கீழ்ப்படியாத இருக்கிற மனைவிகளுக்கு கேட்டாலும் என்ன பண்றோம்? எவ்வளவு மனைவிகள் கீழ்படிறது இல்ல, ஆனால் கேட்டா என்ன பண்றோம்? கீழ்ப்படியாத மனைவிக்கு செய்யறோம் இல்ல. இப்ப ஏதாவது அவங்க கேட்டா இல்லைன்னு சொல்லிடுறோமா? செய்யறாங்க இல்ல. அப்போ கீழ்ப்படியாத மனைவிகளுக்கே செய்யற காலத்துல இந்த மனைவி என்ன பண்ணிருக்குதுங்களா, கீழ்படிச்சிருக்குது. இதுல என்ன அப்படின்னாக்கா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அது கொஞ்சம் யோசிக்கலாம். பாருங்க, என்ன அப்படின்னா, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றது வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒய்ஃப் வந்து ஹெல்ப் மீட், இதான் பைபிள் சொல்றது. புருஷ லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு தேவைப்படுற ஒரு பெண் யார் அப்படின்னாக்கா ஹெல்ப் மீட். இதான் வசனம் நமக்கு எழுதப்பட்டிருக்குது. அப்ப என்ன பாருங்க, இந்த ஹெல்ப் மீட்னா என்ன, எப்படி அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், எப்படி புரியலாம் அப்படின்னாக்கா, பாருங்க, எப்படி சொல்லனா, ஸ்பெஷலி சூட்டட் ஃபார் ஹிம். இந்த ஹெல்ப் மீட் யார் அப்படின்னாக்கா, இந்த புருஷனுக்கு ஸ்பெஷலா சூட் ஆகிற ஒரு பெண்ணு தான் அந்த ஹெல்ப் மீட். அப்போ இவங்க எப்படி சொல்றா அப்படின்னாக்கா, they have to complement each other, they have to help each other, they have to fulfill each other's needs and potential. இந்த யாரு ஒரு பெண் யார் அப்படின்னாக்கா, என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு கோல் இருக்குது, இந்த ஒரு ஏதோ நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அப்ப எது நாம் செய்யணுமோ அந்த செய்யறது நம்ம தனியா செய்ய முடியாது, நம்ம யாருக்கு செய்யணும்? இந்த ஹெல்ப் மீட், நம்ம கூட இருக்கிற அந்த துணையில தான் நம்ம செய்யணும். அப்ப இந்த துணை இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சொல்லல, நம்மளுக்கு ஹெல்ப் பண்றவங்க, நம்மளுடைய நீட்ஸ், அவங்களுடைய நீட்ஸ், நம்மளுடைய நீட்ஸ் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோங்க. ஒரு பர்பஸ்க்காக ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோங்க. அப்படி வந்துட்டா நமக்கு நம்ம ரெண்டு பேருமே ஒரு நோக்கத்துக்காக சேர்ந்து இருக்கிறோம் சொல்ல ஒரு எண்ணம் வந்துட்டாக்கா, ஹஸ்பண்ட் என்ற ஆரோக்கியம் வருமா, நான் புருஷன் அப்படின்ற ஆரோக்கியம் வருமா, நான் புருஷன்ற ஒரு ப்ரௌட்னஸ் வருமா? என்ன புரியணும் ரெண்டு பேருமே? கணவன் என்ன புரியணும் அப்படின்னாக்கா,
நாம் 2 பேருமே சேர்ந்து செய்யற ஒரு வேலை. இந்த வேலைக்கு லீடர்ஷிப் எந்து. ஆனா இந்த லீடர்ஷிப் என்ன பண்ண முடியாது, ஒரு லீடர்ஷிப்ல ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும், அந்த லீடர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப் மீட் வேணும். அப்ப இந்த ஹெல்ப் மீட்டும் இந்த லீடர்ஷிப் சேர்ந்து என்ன பண்றோம், ஒரு நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுறோம். அப்ப அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் என்ன இருக்கு, 2 பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இல்ல. அப்ப ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் போது ஆரோக்கியம் வருமா, ஒரு என்ன சொல்றது, ஒரு அதிகாரம் பண்ற மாதிரி ஒரு சிந்தை வருமா நமக்கு. அப்ப நான் பாருங்க, இந்த பெண்ணை நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னாக்கா, அந்த புருஷன் என்ன புரிச்சுட்டாருன்னா, இந்த பெண்ணு இவ்வளவு ஒரு குணசாலியான ஒரு பெண்ணா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த பெண்ணு கேட்கிற ரிக்வெஸ்ட் என்ன பண்ணணும், இதை இக்னோர் பண்ண முடியாது. இக்னோர் பண்ற மாதிரி ரிக்வெஸ்ட் இல்ல, ஏன்னா அந்த பெண் அவ்வளவு நல்ல கேரக்டர்ல இருக்குது. அப்ப என்ன பண்ணாரு, அந்த ரிக்வெஸ்ட் அது அந்த பெண்ணு கேட்ட ரிக்வெஸ்ட அவரு ஹானர் பண்ணாரு. ஹானர் பண்ணி என்ன பண்ணாரு, அது சொன்ன மாதிரி மேல பாருங்க, ஒரு வீடு கட்டினாங்க, அவர் என்ன சொன்னாங்களோ எல்லாம் என்ன பண்ணாரு அந்த புருஷன் கேட்டு. அப்படின்னா இந்த பெண்ணு அந்த கேரக்டர்ல புருஷனையும் சேர்த்து இன்வால்வ் பண்ணி இதோட கேரக்டருடைய ஆட்ரிபியூட்ஸ், இது என்ன கேரக்டர் காமிச்சிச்சோ அதுக்கு அந்த புருஷன் அந்த மனைவியோட பேச்ச கேட்டாரு. கேட்டு என்ன பண்ணாரு, மனைவி கேட்ட மாதிரி அதே செய்து கொடுத்தாரு. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, இந்த பெண்ணு அதோட எபிலிட்டி கேட்ட மாதிரி அதால எலிசாக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிச்சது, அது செய்துச்சு. ஆச்சுங்களா? இப்போ இதை வந்து நமக்கு ஒரு கேரக்டரா நம்ம படிக்கணும் அப்படின்னாக்கா, இந்த ஃபுல் ஸ்கிரிப்சர் ஒரு வசனத்தை எழுதிட்டாரு. இந்த ஆக்ட் என்னன்னா இந்த பெண்ணு பண்ணிச்சோ, இந்த பெண்ணு பண்ண எல்லா ஆக்டும் ஒரே ஸ்கிரிப்சர்ல பவுல் எழுதிட்டாரு. அந்த வசனம் பற்றி நம்ம புரிஞ்சுட்டு பாருங்க. வாசிங்க வசனத்தை, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ல வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். பாருங்க என்ன சொல்றாங்களா, இங்க என்ன பேசுறாங்களா. இப்போ ஒருத்தர் உபசரிக்கிறாரு, ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்றாருல. இப்போ அவர் யாருக்கு பிரசங்கம் பண்றாரோ என்ன இருக்குதுங்களா, இப்ப நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள்ட்ட என்னென்ன நன்மை இருக்குதோ என்ன பண்ணுவோம், நீங்க பாருங்க என்கிட்ட நீங்க பகிர்ந்துக்கணுமா, இதை நீங்க அந்த பெண்ணுக்கு போடுங்க. இப்போ பாருங்க அந்த பெண்ணுக்கு என்ன நன்மை இருந்துச்சு. இப்ப இந்த பெண்ணுக்கு திருவசனம் சொன்னது யாரு, எலிசா சொன்னது. இந்த பெண்ணுக்கு திருவசனம் அந்த எலிசா சொன்னார். இப்போ அப்ப எலிசா இந்த பெண்ணுக்கு திருவசனம் சொல்லும் போது இந்த பெண்ணுக்கு எல்லா நன்மைகள் இருக்குதோ நன்மை என்ன பண்ணும் இந்த பெண்ணிப்பா, யார்கிட்ட அவருக்கு சொல்லுமா, அவருக்கு ஷேர் பண்ணிக்கணும். இப்ப எனக்கு என்ன யாரும் ஷேர் பண்ணிக்கணுங்களா, திருவசனத்தை எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு என்ற நன்மையில நான் பங்கு அவர் கொடுக்கணுமா, நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுமா. பண்ணிடுவோமா நம்ம பண்ணிடுவோமா, அவங்கள்ட்ட போய் எல்லா நன்மைகளும் திருவசனம் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருன்னா எல்லா நன்மையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோமா. ஆக்சுவலி என்ன பண்ணணும், ஆக்சுவலி ஷேர் பண்ணணும். அடுத்த வசனம் படிங்க. 7ஆம் வசனம். மோசம் போகாதீர்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா, நீங்க எதை ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் அறுப்பீர்கள். அப்புறம் என்ன, இப்ப இது ஏன் இது சொன்னாரு, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த வசனம் எங்க கோட் பண்ண தெரியுமா, இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த வசனம் நான் இங்க கோட் பண்ணும்போது இந்த வசனம் அந்த பெண்ணுக்கு கோட் பண்ணலாமா, இந்த வசனம் அந்த பெண்ணு கோட் பண்ணலாமா. இப்போ அப்ப இந்த பெண் என்ன பண்ணிச்சு, எலிசா திருவசனம் சொன்னதுனால இந்த பெண்ணிட்ட இருந்த எல்லா நன்மைகளும் எலிசா கிட்ட பங்கிட்டுக்குச்சு. ஒரு பாயிண்ட் முடிஞ்சுச்சா, எதை விதைச்சோ அது அறுத்துச்சு. இந்த பெண்ணு விதைச்சது அறுத்துச்சா, இந்த பெண்ணு எதை விதைச்சோ அதை அறுத்துச்சா. இன்னும் வசனம் படிச்சுட்டு உள்ள போலாம், படிக்க அதோட. 8ஆம் வசனம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பாருங்க, அப்புறம் இந்த பெண்ணு விதைக்கும் போது என்ன எண்ணத்துல விதைச்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பாருங்க அது தியாகப்படுற மனசு இருக்குது, எலிசா கொடுக்குற மனசு இருக்குது, தன்னுடைய எல்லா என்ன சொல்லலாம் அதுக்கு ஆசை இருக்கிறது எல்லாமே இன்னொருத்தருக்கு ஷேர் பண்றது என்ன இருக்குது, அதுக்கு ஒரு மனப்பக்குவம் இருக்குது. அதோடைய கம்ஃபர்ட்டை பார்க்காம கூட இன்னொருத்தர் கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு யோசிக்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்ப என்ன சொல்லலாம், இது எதுக்கு விதைக்கிறது, இது அந்த உலகத்துக்கு விதைச்சது அல்ல, அது புரியுதுல்ல, அந்த உலகத்துக்கு விதைச்சது அல்ல அது. அப்ப நான் ஒரு நன்மை செய்யுது அப்படின்னாக்கா கண்டிப்பா அதோட எண்ணம் என்ன, அந்த உலகத்தை தாண்டி தான் அதோட எண்ணம் இருக்குது. கரெக்ட் தானே? இப்போ இந்த பெண்ணு என்ன விதைச்சோ அது அறுவடை செஞ்சுச்சா, அது செஞ்சுச்சா, எங்க செஞ்சுச்சு, என்ன செஞ்சுச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் சொல்ற எக்ஸாம்பிள் நான் சொல்ல பாருங்களேன். எலிசாக்கு சோறு போட்டுச்சு, அடுத்தது
எலிசாக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்துச்சு. ஆச்சா, இப்போ சோறு போட்டதும் தங்கறதுக்கு இடம் கொடுத்ததும் அது வாபஸ் அதுதான் விதைச்சிச்சு இல்ல, அதான் விதைச்சிச்சு. அது வாபஸ் அறுத்துச்சா? அது அப்படியே வாபஸ் அறுத்துச்சா? அது அறுத்துச்சா அறுக்கலையா? சோறு போட்டுச்சு. ஆச்சா, சோறு போட்டு விதைச்சிச்சு. சோறு அறுத்துச்சா வாபஸ்? இடம் கொடுத்துச்சு. இடத்தை அறுத்துச்சா வாபஸ்? அதுக்கு நன்மை கிடைக்குது பாருங்க. இப்ப வருஷம் என்ன இப்ப அதுக்கு என்ன கிடைக்குதா? ஒரு குழந்தை கிடைக்குது. கரெக்ட் தானே? அது ஒரு குழந்தை கிடைக்குது. ஒரு பிளஸிங், குழந்தை பிளஸிங். அது ஒரு பிளஸிங். இப்ப நாம என்ன வசனம் படிச்சோம்? எதை விதைக்கிறியோ அதை நீ அறுப்ப. அப்ப இவர் இது என்ன விதைச்சிச்சு? இப்போ எலிசாக்கு சாப்பாடு, அதே மாதிரி இடம். அப்ப இது ரெண்டு அறக்காம இருக்க முடியுமா? இது ரெண்டு அறக்காம இருக்க முடியுமா? இது ரெண்டும் அதை அறுத்துச்சு. சாப்பாடும் அறுத்துச்சது, அதே மாதிரி இடத்தையும் அறுத்துச்சது. சாப்பாடு இடத்தையும் அறுத்ததுக்கு அப்புறமா தான் அதுக்கு கொள்ளையும் அறுத்துச்சு. அப்படின்னா அப்புறம் நீங்க இது அறுக்க அப்புறம் இல்ல, புல்லன்ற பிளஸிங் அது கெட்டுச்சு. அது என்ன செய்திச்சோ அதுக்குண்டான பலன் அது கெட்டுச்சு. எப்படி தெரியுமா? இந்த பெண்ணு வேற என்ன மென்ஷன் பண்ணிருக்குதா? இந்த பெண்ணை பத்தி வேற என்ன மென்ஷன் பண்ணிருக்குதா? இந்த பெண்ணை பத்தியா வேற என்ன மென்ஷன் பண்ணிருக்குதா? மென்ஷன் பண்ணிருக்கு பாருங்க. வாசிங்க, வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி. கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தான். பாருங்க, இது யார் பேசுறது? இது எலிசா பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? எலிசா கிட்ட. எந்த குழந்தை செத்து போயிடுச்சு பாருங்க, அந்த செத்து போன குழந்தையை எழுப்புன அம்மா கிட்ட பேசுறாரு. இப்ப நீங்க எலிசாவோட ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க. எலிசா எவ்வளவு பேரை எழுப்பினார் தெரியுமா உங்களுக்கு? எலிசா செத்து போனதுல இருந்து எவ்வளவு பேரை எழுப்பியிருக்காரு தெரியுமா? எவ்வளவு பேர் எழுப்பியிருக்கிறாரு? ஒண்ணு இந்த ரெக்கார்டு. இந்த பையன், இந்த பெண்ணுடைய பையன் இவன் செத்துறான்ல, இவனை எழுப்பிடுறாரு. ஒன்னு ஆயிடுச்சு இல்ல, வேற யாரும் எழுப்பியிருக்காரு? இதை விட்டுட்டு ஒரே ஒருத்தர் எழுப்புறாரு. அது கடைசியில நம்ம படிக்கும்போது தெரியும். அவர் எலும்புல என்ன ஆடுது? அவர் செத்துட்டு இருப்பாரு. அவர் எலும்புல என்ன ஆடுறாரு? ஒருத்தர் உயிரோட ஆடுறாரு. புரியுதா? அப்ப இந்த 8ல யாரை பத்தி பேசுறது? புரியுதா? இதே பொண்ணுதான், இதே லேடி தான். அப்ப இந்த லேடி பத்தி சொல்றாரு, எலிசா பத்தி சொல்றாரு. பாருமா, இந்த ஊரை நீ விட்டுட்டு என்ன பண்ண? ஏதாவது ஒரு ஊருக்கு நீ போயிடு. எங்க பொண்ணு சொல்ல, ஏதாவது ஒரு ஊருக்கு நீ போயிடு. ஏன்னா தேவன் இந்த ஒரு இடத்துக்கு என்ன பண்ணிருக்காரு? ஒரு சட்டம் ஒரு டிகிரி பாஸ் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னாக்கா, இந்த ஊர் 7 வருஷம் என்ன ஆகுங்களாம்? பஞ்சத்துல இருக்கும். இது என்ன குறிச்சு எலிசாக்கு? சாப்பாடு. இப்போ அந்த ஊர் போயிட்டு என்ன இருக்கும்? இங்க என்ன இருக்கும்? புரியுதா? பாருங்க, தேவன் புரிதல. தேவன் யாருன்னு சொல்லி தேவன் பரியாசம் பண்ண ஒட்டார். யாருமே தேவன் என்ன பண்ண முடியாது, ஏமாத்திட முடியாது. தேவன்கிட்ட தேவனுக்கு தேவன் நம்ம மனசுல வச்சுக்கின்னு தேவனுக்காக நாம் எதை விதைக்கிறோமோ அது என்ன நம்ம அறுத்துருவோம். அப்ப தேவனை இது மனசுல வச்சுக்கின்னு என்ன விதைச்சுனாக்கா, எலிசாக்கு சோறு விதைச்சிச்சு. தேவன் என்ன பண்ணாரு? இந்த பெண்ணுக்கு அதே சோறு அவர் அறுத்துச்சது. வேற ஊருக்கு என்ன பண்ணிச்சுலாம்? 7 வருஷம் சோறு அறுத்துருக்குது. ஐச்சா ஒண்ணு. அடுத்து என்ன? லேண்ட். 3ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். பாருங்க என்ன ஆயிடுச்சுங்களா? அது இப்ப இந்த பெண்ணு போயிடுச்சு இல்ல, அப்போ அது எவ்வளவு விவசாயம் பண்ணிச்சு தெரியாது, எவ்வளவு அறுவடைக்கு நின்றுச்சு, என்னென்ன விதைச்சு தெரியாது. வீடும் போயிடுச்சு, நிலமும் போயிடுச்சு. நம்ம நல்லா தெரியும், நிலம் இருந்துச்சு அந்த பெண்ணுக்கு அப்பவே. அப்ப வீடும் போயிடுச்சு, நிலமும் போயிடுச்சு. 7 வருஷம் பஞ்சத்துல இருந்துச்சு. இப்ப வாபஸ் வந்துச்சு. என்ன கேட்டு ராஜாட்ட வந்துட்டு, எந்த வீடும் என் நிலத்தை எனக்கு வாபஸ் கொடு. பாருங்க, இது எலிசா மூலியமா தான் கிடைக்குதான். இந்த வீடு இடம் நிலமும் எலிசா மூலியமா தான் வாபஸ் கிடைக்குதான்னாக்கா பாருங்க. அதுல நீங்க 5ஆம் வசனம் படிங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள்.
அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவருடைய குமாரன் இவன்தான் என்றான். அங்க ஒரு சேவகர் இருந்தார்ல கேஹசின்னு, அவர் சொல்றாரு ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாரு. இது ஏன்னா நம்ம 8வது அதிகாரம் படிமா எடுத்துக்கலாம், இது அதான் இங்க எடுக்கல. இது அவர் ராஜா கூப்பிடுறாரு, கேஹசிய கூப்பிட்டு கேட்கிறாரு, எலிசா பண்ண பெரிய பெரிய காரியங்கள் என்னப்பா அப்படின்னு சொல்லும் போது அவர் எல்லா பெரிய பெரிய காரியங்கள் சொல்லிட்டு இந்த செத்ததை உயிர் நிறுத்தி சொல்றாரு, அந்த லேடி வந்து உண்டு அழுதுச்சு தெரியுமா, அந்த லேடி யார் தெரியுமா, அந்த பையனை என்ன பண்ண எலிசா செத்துல இருந்து எழுப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. படிங்க இப்ப பாருங்க, இன்னொரு விஷயம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துற இதுல உங்க கூடவே, அப்புறம் 8வது உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். இது நடக்கும் போது அவங்க புருஷன் இருந்திருப்பாரா? இந்த விஷயம் நடக்கும் போது 8வது அதிகாரம் நடக்கும் போது புருஷன் இருந்திருப்பாரான்னு கேட்கிறேன். அந்த பெண்ணுடைய புருஷன் பர்மிஷன் எல்லாம் கேட்டு பண்ணிச்சு இல்ல, அவர் இருந்திருப்பாரு இங்க பாருங்க, அவர் இல்ல. அவரு ஏன்னா என்னாவது அந்த பெண் ஒண்டிதான் போகுது, பெண்ணுடைய ஃபேமிலி போகுது. அவர் சொல்லி இப்ப பாருங்க, புருஷன் என்ன பண்ணிருப்பாரு, நேரா போயிட்டு எலிசா சொல்லியிருப்பார்ல, நீ உன் புருஷன் உன் குடும்பம் எல்லாம் போக சொல்லியிருப்பாரு தானே. அப்புறம் இந்த இடத்துல எழுதும்போது பொண்ணுக்கு புருஷன் இல்ல, புருஷன் அப்படி என்ன நம்ம அடி படிச்சல என்ன ஆயிடுச்சு அவருக்கு, அப்பவே படிச்சல வயசாயிட்டு இருக்குது அவருக்கு. அப்பனா அவரு இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறமா இந்த லேடி எலிசாவுடைய பேச்சை கேட்டு போயிடுது, வாபஸ் வருது, லேண்ட் கேக்குது, வாபஸ் ராஜா லேண்ட் கேக்குது. அந்த லேண்ட் கேட்கும் போது ராஜா என்ன பண்றாரு, அந்த கேசியை கூப்பிட்டு கேட்கும்போது கேசி சொல்லிடுறாரு. படி வைப்போம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து, அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். ராஜா என்ன பண்றாரு, பெண்ணை கூப்பிட்டு டீடைல் கேட்கும் போது அந்த பெண் என்ன பண்ணுங்களா, ஃபுல்லாவே அவருக்கு விவரித்து சொல்லுதுங்களா. அடுத்தது பாருங்க, லேண்ட் கிடைச்சிச்சா, வீடு கிடைச்சிச்சா, அது அன்னைக்கு போகும்போது அர்ஜென்ட்ல கிராப்ஸ் போட்டுச்சு இல்ல, என்னென்ன கிராப்ஸ் போட்டுச்சு, என்ன பண்ண எல்லாம் விட்டு போயிச்சா. இப்ப அந்த கிராப்ஸ் என்னென்ன வருமானம் வந்துச்சு அதெல்லாம் என்ன பண்ணுங்களா, எல்லாம் வாபஸ் இந்த பெண்ணுக்கு கொடுக்கணுமா. பாருங்க, இப்ப நீங்க சொல்லுங்க, பவுல் சொன்னது கரெக்டா தப்பா? நீங்கள் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறவர்கள் யார் போதிக்கிறாங்களோ அவர்கள் கூட உங்க நன்மையை நீங்கள் என்ன சொல்லலாம் பகிர்ந்து கொண்டால் என்னங்களா, அது நல்ல காரியம். அது நீங்க என்ன நினைக்க கூடாது, தேவனை நீங்க பரியாசம் பண்ணிடலாம், ஏமாற்றம் நினைக்க கூடாது. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை நீங்கள் அறுப்பீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கு என்று விதைத்தால் மாம்சத்தை அறுப்பீர்கள், நீங்கள் ஆவிக்கென்று விதைத்தால் ஆவிக்கு நீங்கள் விதைப்பீங்கள் சொன்னது இந்த பெண் என்ன பண்ணிச்சு, அதே மாதிரி பாருங்க, அது என்ன விதைச்சோ அதுவும் அறுத்துச்சு, அது கூட பாருங்க விதைச்சதும் அறுத்துச்சு, அது கூட பாருங்க குழந்தை கூட என்ன ஆயிடுச்சுங்களா, அது விதைக்கல, அது குழந்தை அது விதைக்கல, ஆனா விதைக்காத ஒண்ணுக்கு என்ன பண்ணிச்சது, புரியுதா? இப்ப நம்மளோட லெசன் எடுத்துக்கோங்களேன். நாம் இந்த உலகத்துல நாம் செய்யற ஒரு காரியத்துக்கு என்ன இருக்குது, அதுக்கு ஒரு ரிவார்டு இருக்குது, ஒன்னுக்கு ஒரு ரிவார்டு இருக்குது அதுக்கு. அந்த ரிவார்டு இப்ப என்ன அவசியம் இல்ல, இப்ப கிடைக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அந்த ரிவார்டு கிடைக்கும் போது நம்ம என்னத்தை விதைச்சிருக்கிறோமோ அந்த விதைப்புக்கு அதிகமா என்ன ரிவார்டு நமக்கு நம்ம அறக்குவோம். அந்த அறக்கிறது என்ன பண்ணிடுவாரு, அந்த மாதிரி தேவன் அங்க செய்துவாரு. அதான் என்ன பண்ற பவுல் மூலியமா அதை எழுதுறது காரணம் என்ன தேவன். ஏன்னா தேவன் அந்த பவுல் மூலியமா எழுதும் போது நாம் ஒரு புது சிருஷ்டியா என்னெல்லாம் இந்த பூமியில செய்யறோமோ எல்லாத்துக்கும் என்ன இருக்குது வாபஸ், நம்ம விதைச்சதும் நம்ம அறக்குவோம் தான். அது மாத்திரம் என்ன பண்ணுவோம், விதைச்சதை தாண்டி என்ன பண்ணுவோம் நம்ம, புரியுதுல? இப்ப நம்ம ஒரு தீமை விதைச்சா என்ன பண்ணுவோம், தீமை இறக்குவோம். ஒரு நன்மை விதைச்சாக்கா நன்மை இறக்குவோம். அந்த நன்மை விதைக்கும் போது நன்மை அறக்கிற ஒண்ணு, அடுத்து என்ன பண்றோம், அந்த நன்மை விதைச்சதுனால பெரிய ஒரு ஆசீர்வாதம் கூட சேர்த்த, புரியுதுல? தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் என்ன பண்றோம், அந்த நன்மை கூட சேர்ந்து அறக்கிறது இல்ல. பாருங்க, விதைச்சுதான் அறுக்கிறோம், விதைக்காதது அப்புறம் நம்ம விதைக்கல, ஆனா அதுவும் என்ன பண்ற தேவன் நமக்கு ஒரு போனஸை நமக்கு கொடுக்கறது தான் இந்த ஒரு ஸ்திரீல நம்ம கத்துக்க வேண்டியது. என்னன்னாக்கா நாம் என்ன செய்யறோமோ அதை நம்ம வாபஸ் பெற்றுக்கொள்வோம். ஆயிடுச்சுங்களா? அந்த 9 வாங்க மறுபடியும் வாங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 9, 10. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறு அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். ஓகே, என்ன பண்ணாக்கா அப்புறம் இந்த பெண்ணு எலிசாக்காக என்ன யோசிச்சோ, எலிசாக்காக என்ன நன்மை செஞ்சிச்சோ அந்த நன்மை எலிசா பெற்றுக்கொண்டார். அப்ப என்ன பண்ணார் எலிசா,
அங்க வந்து அந்த வீட்டுல ஒரு நாள் அவரு தங்கி இருக்காரு. ஆயிடுச்சுங்களா? இப்ப அடுத்த வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். என்ன பண்றாரு இப்ப எலிசா? இந்த பெண்ணை இவ்வளோ ஒரு ட்ரபிள் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இவ்வளவு நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆனர் பண்ணி நம்மளை கவனிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ எலிசாக்கு ஒரு கேள்வி, மனசுல ஒரு கேள்வி இருக்குது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, நீ என்ன பண்ணு, அந்த கேசி அனுப்புறாரு, நீ என்ன பண்ண, போயிட்டு அந்த சூனமைட்டு பண்ண நீ கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ற, அந்த பெண்ணை கேசி கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வரும்போது பாருங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். கேட்கிறாரு, நீ இவ்வளோ எங்களை உபசரிக்கிறிய, இவ்வளோ பிரயாசப்படுற இல்ல, இவ்வளோ கஷ்டம் எடுத்துக்கிற இல்ல, உங்களுக்கு நான் என்ன செய்யணும், உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த பெண்ணு ஒருவேளை ஏதாவது கேட்டிருந்தாக்கா அது எலிசால செய்ய முடியாதா? இந்த பெண்ணு எது கேட்டிருந்தா கூட எலிசால கண்டிப்பா செய்ய முடிஞ்சிருக்கும். ஒருவேளை இந்த பெண்ணு கேட்டாக்கா, நீ இப்படி கேட்கலாமான்னு எலிசா கேட்க மாட்டாரு. புரியுதுல? நீ இதெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு எலிசா கேட்க மாட்டாரு. அப்படின்னா இந்த பெண்ணை என்ன கேட்டாலும் எலிசா பண்ற இடத்துல இருக்கிறாரு. ஆனா கேட்கிறாரு, உனக்கு ஏதாவது நான் செய்யணுமா? ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்க, ஒருவேளை ராஜா கிட்ட இல்லைன்னா சேனாதிபதி கிட்ட உன்னை குறித்து ஏதாவது நான் பேச வேண்டிய அவசியம் இருக்குதா? ஏதாவது உன்னை பத்தி பேசணுமா? ஏன் எப்படி சொல்றாரு? என்ன ராஜாட்ட போய் என்ன பேசணும் இந்த பெண்ணை பத்தி? இல்லைன்னா பட தளபதிக்கிட்ட போய் என்ன பேசணும் இந்த பெண்ணை பத்தி? அப்புறம் இப்ப பாருங்க, இப்ப இந்த பெண்ணு ஒரு தீர்க்கதரிசியை இல்லைன்னா தேவனுடைய ஒரு மனுஷனை இவ்வளோ உபசரணம் செய்யும் போது என்ன யோசிக்கலாம்? இந்த உபசரணம் பெற்றுக்கொள்றவங்க என்ன யோசிக்கலாம்? இந்த பெண் ஏதோ ஒண்ணு அப்படின்னு யோசிப்பாங்க. எப்பயுமே இந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்குது. அப்ப ஒரு பெண் என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது பாருங்க, அதுக்கு ஏதாவது தேவைப்படுறது எதிர்பார்க்கலாம் ஒண்ணு. அடுத்தது, அதுக்கு ஒருவேளை அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாம இருக்கலாம். அப்போ ஒருவேளை பாதுகாப்புக்காக என்ன பண்ணலாம்? தேவன் என்ன பண்ணா, பெரிய ஆபத்து இருக்குது, இந்த ஆபத்து இருக்கிற இடத்துல என்ன ஒண்ணு, நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அந்த பாதுகாப்புக்காக என்ன பண்ணலாம்? ஒரு தேவ மனுஷனை உபசரிக்கும் போது அவருக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு இருக்கிற கேள்வி. ஏன்னா நீங்க அடுத்த ஆன்சர் உங்களுக்கு தெரியும் பாருங்க, அந்த ஆன்சர் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு. பாருங்க, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுதுங்களா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுனாக்கா, ஐ எம் குவைட் செக்யூர். நான் எப்படி இருக்கிறேன்னாக்கா, என் ஜனங்க மத்தியில நான் செக்யூரா இருக்கிறேன். அப்ப என்ன 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 யோசிக்கலாம்? எலிசா யோசிச்சிருக்கலாம். இது சொல்லு, எனக்கு ஒன்னும் ஆபத்து இல்லப்பா, நான் என் ஜனங்க மத்தியில இருக்கிறேன், நான் ஆபத்து இல்லாம செக்யூரா இருக்கிறேன் அப்படிங்கிற பெண் ஆன்சர் பண்ணும்போது, அப்ப கண்டிப்பா எலிசா கொஸ்டின் என்ன இருக்கலாம்? உனக்கு எதாவது ஆபத்தா? இதானே, உனக்கு எதாவது ஆபத்து இருக்கிற? ஒருவேளை ஆபத்து இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு எங்களை கவனிக்கிறியா? அப்ப அந்த பெண்ணு சொல்லுது. அப்ப சொல்றாரு, உனக்கு ஆபத்து இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டோம்? ராஜா போய் பேசிட்டா, இல்லன்னா படத்துல பத்தி பேசிட்டா, ஏதாவது வார்த்தை பத்தி சொல்லுமா? நானு பார்ப்பா, இந்த பெண்ணை பத்தி நீ பாத்துக்க பாரு, சொல்லுமா, ஏதாவது சொல்லுமா? இப்ப நம்ம என்ன சொல்ல பண்ணிருப்போம்? ஒருத்தரால ஒண்ணு செய்ய முடியும், இல்ல ஒருத்தரால எல்லாமே செய்ய முடியும். அவர் நம்ம முன்னாடி கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? என்ன சொல்லுவோம்? எலிசால எல்லாம் செய்ய முடியும். இப்ப அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாருல்ல. இப்ப அந்த மாதிரி யாரும் ஒருத்தர் நம்ம முன்னாடி நின்று அவரால் எல்லாமே செய்ய முடியும், அவர் கேட்கறது நம்மள, உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லி என்ன சொல்வீங்க? என்ன பண்ணுவோம்? அது லிஸ்ட் விட அவர் போயிடுவாரு. புரியுதா? அப்போ இந்த பெண்ணுக்குள்ள இன்னொரு கேரக்டர் என்ன கத்துக்கலாம்னாக்கா, ஏன் இந்த பெண் இன்னொரு கிரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, she is content. அந்த கேரக்டர் நம்ம என்ன சொல்லிக்கலாம் பதிலது? எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் எங்க இருக்கிறேன், நான் என் ஜனங்க மத்தியில பாருங்க, ஐ எம் அமாங் மை பீப்பிள். புரியுதா அந்த வார்த்தை? புரியுதா பாருங்க, ஐ எம் அமாங் மை பீப்பிள். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அமாங் மை பீப்பிள் என்ன அர்த்தம் பாருங்க? என் ஜனம். அப்புறம் இது யாரு? ஒரு யூதச்சி. அப்பனா ஒரு யூதச்சியுடைய ஒரு கான்பிடன்ஸ் என்ன அப்படின்னாக்கா,
நான் என் ஜனமா இருக்கிற யூதர்கள் மத்தியில இருக்கிற. அப்ப என் ஜனம் சொல்லும்போது அதுக்குள்ள என்ன காமிக்குதுன்னாக்கா, இந்த பெண்ணு வெறும் தேவனை தேடுற பெண் அல்ல, தேவனுடைய வேலைக்கு உதவி செய்யற பெண்ணு மாத்திரமல்ல, தேவனுடைய வேலை செய்யற தீர்க்கதரிசிகளை உபசரிக்கிற பெண்ணு மாத்திரமல்ல, புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற பெண்ணு மாத்திரமல்ல, என்ன சொல்லலாம், தன் ஜனத்தை தன் சக சகோதரனாய் நேசிக்கிற ஒரு பெண்ணு. அத்தனை என் ஜனம் சொல்லுது, ஐ எம் செக்யூர் அமாங் மை பீப்பிள், என் ஜனம் சேஃப். அப்ப என்னங்களா, தன் சகோதரனை தன்னை போல நேசிக்கிற ஒரு கேரக்டர் அதுக்குள்ள இருக்குது. அப்ப அந்த கேரக்டர் இருக்கிறது என்ன சொல்லுங்களா, நான் என் ஜனங்க மத்தியில் இருக்கிறதுனால எனக்கு சேஃப் தான். என்ன கான்பிடன்ஸ் பண்ணுங்க. அப்புறம் என்ன சொல்லலாம், எலிஷா கிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் எலிஷாக்கு எவ்வளவு காலம் நன்மை செய்த ஒரு பெண் யாருனாக்கா இந்த சுனமைத்து. எந்த எதிர்பார்ப்பு இல்ல, ஏதாவது கேட்டுச்சா, சரி குழந்தை அதை கேட்டுச்சா, அது குழந்தை அதை கேட்டுச்சு, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்ல, புரியுதுல்ல. அப்புறம் என்னங்களா, குட்னஸ் சொல்றதுக்கு என்ன இல்ல, ஆக்சுவலி ஒரு நன்மைன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, நன்மை செய்யும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நன்மை நான் செய்யறேன், ஆனா அந்த நன்மை செய்யறதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் போடுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன், எனக்கு வந்து உங்க வண்டி கொஞ்சம் கொடுங்க, ஒரு எக்ஸாம்பிள் உங்க கார் கொஞ்சம் கொடுங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, பாருங்க கார் எடுத்து போனாக்கா நீங்க வந்து என்ன பண்ணணும், நீங்க வந்து 80ல தான் ஓட்டணும், பள்ளமேடுல கொஞ்சம் நீங்க பார்த்து ஓட்டணும், அக்கம் பக்கம் கொஞ்சம் உஷாரா ஓட்டணும். அப்ப என்ன சொல்லாத, இப்போ கார் கொடுக்குறது என்ன அர்த்தம், ஒரு சாக்ரிஃபைஸ் தானே, ஒரு சாக்ரிஃபைஸ். அப்ப அதுக்கு என்ன வரக்கூடாது பாருங்க, சாக்ரிஃபைஸ் டசன்ட் கேரி எனி கண்டிஷன்ஸ். இப்ப இயேசு நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்கள, இயேசு வந்து தேவன் சொன்னார், பரப்பா இந்த மனித குலத்துக்காக என்ன பண்ணி போயிட்டு நீ உன் உயிரை கொடு. அப்ப இயேசு சொன்னாரா, பரப்பா சரி உயிர் கொடுக்குறேன், கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோ, என்னென்ன கண்டிஷன் இல்லை பாரு, எல்லாம் யோகியமா இருக்கணும், நான் ஒரு டைம் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவனும் பாவம் செய்யக்கூடாது, யாரும் என்ன வந்து நிக்க கூடாது மன்னிப்புக்குன்னு, அதெல்லாம் கண்டிஷன் போட்டு வந்தாரா, புரியுதுங்களா. அப்ப என்ன, சாக்ரிஃபைஸ் டசன்ட் கேரி எனி கண்டிஷன்ஸ், எந்த கண்டிஷன்ஸ் இல்ல சாக்ரிஃபைஸ்னாக்கா. அது என்ன அவங்க சாக்ரிஃபைஸ் சொன்னால ஆட்டோமேட்டிக்காவே கண்டிஷன் இல்லாம செய்வதுதான் சாக்ரிஃபைஸ். அப்ப இந்த ஒரு லேடி என்ன அப்படின்னா, தன் ஜனத்தை அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறதுனால, தேவனை அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறதுனால, எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் எலிஷாக்கு எவ்வளவு காலம் அந்த சூனமுக்கு அவர் வந்திருக்கிறாரோ அவ்வளவு காலம் அதுக்கு அந்த எலிஷாக்கு அது நன்மை செய்திருக்கிற ஒரு பெண்ணு தான் இந்த சூனமை. அதே மாதிரி நம்ம படிச்சுட்டோம், புருஷனுக்கும் நல்லா கீழ்ப்படிஞ்சு நடந்திருக்க ஒரு பெண்ணு. அடுத்தது பார்த்தோம் கண்டென்ட். அது அந்த பெண்ணுக்கு என்ன இருக்குதோ அதுல என்ன இருக்குது, அதுக்கு என்ன இருக்குதோ she is satisfied with that. எனக்கு இருக்கிறது என்னங்களா போதும், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு இருக்கிறது என்னங்களா போதும். இதான் ரொம்ப கஷ்டங்க. எல்லா ஜனத்துக்கும் எது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பி கண்டென்டட், இருக்கிறதுல சந்தோஷப்படுறது தான் ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன சொல்லலாம் பாருங்க, நம்ம இப்ப நான் பசங்க பண்ண வச்சுக்கோங்களேன், நான் அப்படி சொல்லுவேன், இருக்கிறதுல திருப்தி ஆனாக்கா சந்தோஷம் அப்படி நான் சொல்லுவேன், புரியுதுல்ல. ஆனா நான் இப்போ என்கிட்ட 10 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் 11 ரூபாய் சேர்க்க ஆசைப்பட மாட்டேன்னா, பண்ண மாட்டேன்னா, புரியுதுல. சொல்லிடலாம், யார் வேணாலும் சொல்லிடலாம், ஆனா அந்த சொல்றது செய்கைப்படுத்துறது ஈஸியா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப டஃப். ஆனா இந்த பெண் என்ன பண்ணிருக்குது, இப்ப நம்ம எல்லாரும் சொல்லுங்க தானே, இப்ப நம்ம என்ன சொல்றோம், நம்ம சொல்றோமா இல்லீங்களா, நான் இருக்கிறதுல வாழ கத்துக்கினேன், நான் இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோமா இல்லீங்களா. ஆனா அப்படி சொல்ற எல்லாரும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்ப இருக்கிறதுல சந்தோஷப்பட்டாக்கா கவலை வருமா, கவலை இருக்குமா, யோசிப்போம் ஏதாவது. அப்ப ஏன் கவலைப்படுறோம், ஏன் யோசிக்கிறோம், ஏன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்குது, இருக்கிறதுல சந்தோஷப்படுறேன் தான். அப்ப ஏன் கவலைப்படுறேன், ஏன்னா இருக்கிறதுல என்ன இல்லை, ஆக்சுவலி இருக்கிறது சந்தோஷம் இல்ல. எப்போ இருக்கிறது சந்தோஷம் இல்ல, ஆட்டோமேட்டிக் என்ன வரும், நமக்கு கவலை வரும் தான், புரியுதுல. அப்ப எல்லாருக்கும் என்ன இருக்குதுனாக்கா, நம்ம கண்டென்ட் இல்ல, நமக்குள்ள என்ன இருக்குது, இன்னைக்கு 10 ரூபாய் இருந்தா நாளைக்கு 11 ரூபாய் வேணும் தான் எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். என்ன சேர்த்தா நான் பேசுறது, 11 ரூபாய் வேணும் தான் முயற்சி பண்ணுவோம். அப்ப நான் இந்த பெண்ணை இன்னும் என்ன கத்துக்கலாம் அப்படின்னாக்கா, தி கண்டென்ட். எது நம்ம கிட்ட இருக்குதோ அது சந்தோஷப்படுங்க. ஏன்னா எப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்க கூடாது. எப்படி சொல்லுவாங்கல்ல, நீ பைக்ல போறன பார்க்காத, சைக்கிள்ல போறன பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம எப்படி அப்படி பார்ப்போமா, நம்ம என்ன பார்ப்போம், நம்ம நடந்து போனா எதை பார்ப்போம், ஆகாயத்தை பார்ப்போம், பிளைட்ல போறன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பைக்ல போறன பார்க்கறதுல நேரம் பிளைட்ல போறன பார்ப்போம், புரியுதுல்ல. அதான் உனக்கு மேல இருக்கிறத நீ பார்க்காத, ஏன்னா உனக்கு மேல இருக்கிறத நீ பார்த்தாக்கா
அந்த மேல திருத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு தெரியாது இல்ல. அந்த லெவல் போட்டு எவ்வளவு ஆச்சு, என்னென்ன இருக்கு, எவ்வளவு உலகத்துல வாழ்ந்திருப்பான், எவ்வளவு உலகத்தை செத்துருப்பான். நம்ம சில பேர் பாக்குறோம் இல்ல, அப்படி உலகத்தை சாவாங்க. ஏன்னா அந்த மாதிரி செத்தா அந்த இடத்துல இருக்க முடியும். இப்ப பெரிய பணக்காரங்க நீங்க பாருங்க, நீங்க ஒரு 500 ரூபாய் கொடுக்காம போயிடுங்களே. இப்ப நம்ம அந்த மாதிரி எவ்வளவு பேருக்கு என்ன பண்ணுவோம், 500 ரூபாய் கொடுத்து நம்ம 400 ரூபாய் நம்ம மறந்துடுவோம் நம்ம, புரியுதுல. ஆனா ஒரு பணக்காரங்க பாருங்க, ஒரு 500 ரூபாய்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு எங்க பில்டிங் ஒன்று இருக்கிறாங்க, அந்த ஆளுக்கு வந்து 35 லட்சம் 40 லட்சம் வாடகை வருது மாசம். 500 ரூபாய் கம்மி கொடுத்தாக்கா அந்த 500 ரூபாய்க்கு 4 டைம் போன் பண்ணுவான், ஏன்னாப்பா கழிச்சலாம் 500 ரூபாய்க்கு, 500 ரூபாய் கழிச்சலாம் அப்படின்ட்டு. நினைச்சு பாருங்க, நம்ம 500 ரூபாய் கேட்க விட மாட்டேன், விட்டுருவோம். அது அடிக்கடி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதா. ஏன்னா அவன் அவ்வளோ உலகமா இருந்தா மட்டும்தான் அந்த லெவலுக்கு போக முடியும் அவனால. இப்ப நம்ம அதை மேட்ச் பண்ண முடியுமா? அப்ப நம்ம என்ன யோசிக்கணும், அவனை பார்க்க வேண்டாம், நம்ம கீழே இருக்கிறத பார்க்கலாம். அப்ப என்ன, நம்மளுக்கு எவ்வளவு இருக்குதோ பி கண்டென்ட். ஒரு வருஷம் வாசி வச்சுட பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனம் நம்மகிட்ட இல்ல. அப்ப என்ன ரொம்ப அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா, போதும் என்ற மனமுடன் தேவ பக்தி நமக்கு மிகுந்த ஆதாயம். தேவ பக்தி நமக்கு வெளியே வந்துச்சு, நமக்குள்ள என்ன டெவலப் பண்ணோம் அப்படின்னாக்கா, போதும் என்ற மனம் நாம் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த பெண்ணை நம்ம ரிப்ளிகேட் பண்ணிடுவோம். பி கண்டென்ட் வித் வாட் எவர் ஷி ஹேட், ஷி வாஸ் கண்டென்ட். ஆச்சுங்களா? அடுத்த கஷ்டம் என்ன பண்ணலாம், இப்ப இந்த பெண்ணுக்கு என்ன பிளஸிங் அவர் கேட்கும் போது வாடான்னு சொல்லிட்டாரு. எலிசாக்கு அது சாட்டிஸ்பாக்சன் இல்ல. அப்ப எலிசா என்ன பண்றாருனாக்கா, அந்த கேஸை கேட்கிறாரு, அந்த பெண்ணுக்கு என்ன தப்ப வேணும், அந்த பெண்ணுக்கு என்ன இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் சொல்லுவாரு, அந்த பெண்ணுக்கு ஆக்சுவலி குழந்தை இல்ல, அவங்க புருஷனுக்கும் வயசாயிட்டு இருக்குது. அப்ப சொல்லுவாரு, அடுத்த வருஷம் கல்யாணம் இருக்கும், குழந்தை இருக்குன்னு அந்த பிளஸிங் கொடுக்குறாரு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சு அதுல பாடம் என்னன்னு கத்துக்கலாம். லாஸ்ட் இது எல்லாமே என்ன பண்ணலாம், நம்ம ஒரு டைப் அண்ட் டைப் நம்ம மேட்ச் பண்ண முடியுமான்னு சொல்லி நம்ம லாஸ்ட்ல படிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல எலிசா இந்த கேஸுக்கு பேசுறது நம்ம கண்டினியூ பண்ணலாம்.